அப்படியே தூக்கலாம். பார்த்து பாருங்க. இது என்ன மீன்? குரத்தக்குட்டின்னு சொல்லுவாங்க. குரத்தக்குட்டி விரால் மீன். அது கடிக்காது ரித்திக்கு. தாத்தா கிட்ட தள்ளிட்டு போ. தாத்தா கிட்ட தள்ளு. என்ன தள்ளு? அங்க பேர் எப்படி பிடிக்கிற? போட்டுருப்பா. சரி, யாரு கட் பண்றது? கை கழுவு. பாருங்க, வீட்டுக்கு போறதுக்காக அம்மா மாங்காய்லாம் அறுத்து அதை அப்படியே டிக்கில போட்டாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ட்ராவல் vlog தான் வரப்போகுது. தொடர்ந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அம்மா வீட்டுக்கு ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இந்த ப்ராடக்ட்டை கொண்டு போயிட்டு அம்மா வீட்டில் கொடுத்துட்டு வர போகிறேன். நெக்ஸ்ட்டு சிதம்பரத்தில் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுற ஒர்க் இருக்குது. போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ராடக்ட்டை வண்டியில் ஏற்றி எடுத்துக்கிட்டு அம்மா வீட்டுக்கு போக போகிறேன். ஸோ தொடர்ந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி ஃபுல் டே என்னெல்லாம் பண்ணுறேன்னு இந்த vlogல தொடர்ந்து வரும். அம்மா வீட்டுக்கு இந்த ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன். ஆரோ வாட்டர் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த ப்ராடக்ட் தான் வாங்கியிருக்கேன், ஆரோ வாட்டர். அம்மா வீட்டில் கிடையாது, அதனால் இப்போ ஆன்லைனில் ஆர்டர் போட்டு நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இதை கொண்டு போயிட்டு இன்றைக்கி அம்மா வீட்டில் வச்சுட்டு வர போகிறேன். ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 4500 வரும். லிட்ரு வந்து 18 லிட்ரு கெப்பாசிட்டி. ஸோ இந்த ஆரோ வாட்டரை கொண்டு போயிட்டு தான் இப்போ அம்மா வீட்டில் வைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். அடுத்து சிதம்பரத்தில் இருக்கிற கேக் ப்ரோ ஷாப்புக்கு தான் இப்போ வந்திருக்கேன். 1/2 கிலோ கேக் அக்கா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்க. கேக் ப்ரோ ஷாப்பில் ஃப்ளாக் ஃபாரஸ்ட்டு 1 கிலோ 500 ரூபா, 1/2 கிலோ 250 ரூபா. நான் எப்பவுமே கேக் ப்ரோ ஷாப்பில் தான் கேக் வாங்குவேன். இந்த ஷாப் நடராஜர் கோவில் பக்கத்துலேயே இருக்குது. போர்டு பார்த்தீங்கன்னா கேக் ப்ரோனே போர்டு வச்சுருப்பாங்க. நல்லாயிருக்கும், கேக்லாம் தரமான கேக்காக இருக்கும். ரேட்டும் நார்மல் ப்ரைஸு. இன்னைக்கு 18ஆம் பேர் என்னுடைய தங்கச்சியோடைய பிறந்த நாள். ஸோ என் தங்கச்சி 18ஆம் பேர் அன்னைக்கு தான் பிறந்தாங்க. வருஷம் வருஷம் அக்கா எங்கே இருந்தாலும் தங்கச்சி பிறந்த நாளுக்கு ஒரு கேக் வாங்கி வெட்டி செலிப்ரேட் பண்ணிடுவாங்க. இன்னைக்கு 1/2 கிலோ கேக் வாங்கிட்டு ஊருக்கு கிளம்பிட்டேன். டிக்யூவில் இருக்கு கேக்கு. அம்மா வீட்டுக்கு வாங்கியிருக்கிற ஆரோ பியூரிஃபை வந்து ஸ்கூட்டியில் முன்னாடி வச்சுருக்கேன். இப்போ நானும் கிளம்பி ரெடியாக அம்மா வீட்டுக்கு போகிறதுக்காக ரெடியாக இருக்கேன். பசங்கள்லாம் ஸ்கூல் அனுப்பி விட்டுட்டேன். பசங்க ஈவினிங் வரத்துக்குள்ளே அம்மா வீட்டில் இதெல்லாம் கொடுத்துட்டு ரிட்டர்ன் நான் வீட்டுக்கு கிளம்பணும். இதுக்கப்புறம் எல்லாமே லைவாக வரும். தொடர்ந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி ஆடி 18. இன்றைக்கி என் தங்கச்சிக்கு பர்த்டே. ப்ளஸ் வந்து அம்மாவுக்கு ஆரோ வேணும் அப்படின்னு சொன்னதுனால இது ஆன்லைனில் ஆர்டர் போட்டோம். என்னோட வீட்லேயும் பியூரிஃபை இருக்குது, அக்கா வீட்லேயும் இருக்குது. இப்போது அம்மா வீட்டுக்கு ஆன்லைனில் போட்டோம். ஆக்சுவலி இந்த அட்ரஸுக்கு வரல, டெலிவரி காட்டலை, எனக்கும் காமிக்கல ஒரு காலத்தில். ஸோ பாப்பாவுக்கு சிதம்பரத்தில் காமிச்சதுனால சிதம்பரம் ஆர்டர் போட்டு இன்னைக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதோட லிட்டரு கெப்பாசிட்டி ரேட்டு 2 லிட்டரு 18 18 18 லிட்டரு கெப்பாசிட்டி. வரீங்க, தூக்கு அப்படியே தூக்கலாம். பார்த்து பாருங்க. பிராண்ட் நேம் வந்து இதாக வரும், அக்வா ஃப்ரெஷ்ஷு. பாருங்க 18 லிட்ரு. ஸோ ஆன்லைனில் ஆர்டர் போட்டு நான் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அம்மா அட்ரஸுக்கு இது டெலிவரி கிடையாது, ஸ்டாக்கே இல்லைன்னு தானே காமிச்சுது. அதனால் என்னோட அட்ரஸில் வாங்கி வந்திருக்கேன். அந்த காப்பர் தானே எல்லாமே. கிளாஸ் தெரியுதா உள்ள? உள்ள அட்டை வச்சுருக்காங்க, தெர்மாக்கோல் அட்டை இருக்குன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு அட்டை இருக்குது உள்ள, தெரியுதா? அட்டை இருக்கு பாரு. அட்டை இல்லை, கண்ணாடி. ஒரு ஷீட் மாதிரி இருக்கு பாரு. இதே பாரு, கண்ணாடி கண்ணாடி அந்த கூட இருக்கிற மாதிரி நல்லா இருக்கு. ஃபில்டர் எல்லாமே உள்ளேயே இருக்கு. இன்ஸ்டாலேஷன் பண்ணும்போது உள்ள கழட்டி எடுத்துப்பாங்க. ஆரோ பியூரிஃபை அக்வா ஃப்ரெஷ் இது பேர். ஆக்சுவலி நம்ம வீட்டில் இருக்கிறது வந்து லிட்டர் கெப்பாசிட்டி கம்மி 12. இப்போ அம்மா வீட்டுக்கு 18 லிட்டர் நம்ம வாங்கியிருக்கோம். இது எப்படி இன்ஸ்டாலேஷன் பண்ண வருவாங்க? விவசாயத்தில் தான் சொல்லியிருக்கேன். அவங்க ஸ்விட்ச் பாக்ஸ்லாம் ரெடி பண்ணிட்டு சொல்லுங்கள், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னும் பாக்ஸ் எதுவும் ரெடி பண்ணல. ஸோ எங்கே நம்ம பியூரிஃபை வைக்க போகிறோமோ அந்த இடத்துல ஸ்விட்ச் பாக்ஸ் இருக்கணும், பைப் லைனும் இருக்கணும். அதெல்லாம் செட் பண்ணிட்டு தான் நம்ம இன்ஸ்டாலேஷனுக்கு வர சொல்லி இதை இன்ஸ்டாலேஷன் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி மெயினாக வந்ததுக்கே இதை எடுத்துகிட்டு வர தான் நான் வந்தேன். ஸோ பாருங்கள், அக்வா ஃப்ரெஷ்ஷு. ஆமாம், ஆர்ஓ வாட்டர். அப்படியே வாங்க. புது வரவு
சரி, இன்னைக்கு ஆடி 18ங்கிறதுனால மீன் வந்து வாங்கியிருக்காங்க. இது எங்கே வாங்கிட்டு வந்தது? நம்ம ஊர்லேயே பிடிச்சதா? நம்ம ஊர்லேயே பிடிச்சதுப்பா. ஸோ கத்தாழையிலே பார்த்தீங்கன்னா பிடிச்சி உயிர் மீனாக வந்திருக்கு. இது கிலோ எத்தனை கிலோ இருக்கும்? 1.5 கிலோ இருக்கும். 1.5 கிலோ பிடிச்சி கம்மி கையில். ரித்திக்கு எங்கே போய்தான் பாருங்க, எல்லாமே வந்து வரல இந்த விளையாட்டுக்கு. பாருங்க, இது என்ன மீன்? வேற கொரத்தை குட்டின்னு சொல்லுவாங்க. குரத்தை குட்டி விரால் மீன். கொரத்தை மீன் பயங்கரமா இருக்கு. ஆனா இது அப்படியே வேற மீன் சொல்லிக்கிறாங்க. பாருங்க, என்ன முள் இல்லாத மீன். அடுத்து சின்ன சின்ன மீன் 2 மீன் இருக்கு. ஸோ இந்த மீனை வந்து இப்போ கட் பண்ணி இதை வறுக்க போறாங்க. பயங்கரமா உசுரோட இருக்கு. வீட்டுக்குள்ள இருந்து இப்போ வெளியில எடுத்துட்டு வந்தாச்சு. கடிக்காது, இதெல்லாம் கடிக்காத மீன். புடி, வாழை பிடி கூட, தலையை பிடிக்கணும். ஏய், இவன் பிடிக்கிறதே பார்த்தாலே பயமா இருக்கு. ஆஹா, வேணாம் வேணாம். ஏய், அந்த ரெக்கை கிட்ட கைய வைடா, தலைகிட்ட. இங்க பாரு இருக்குல்ல, இங்க பாரு. தலையில மூஞ்ச வச்சு அமுக்கு. புடி. ஏன்டா பயப்படுற? ஹாய் சொல்றா எல்லாருக்கும். ரித்திகா ஹாய் சொல்றா. ஹாய் சொல்ல, அங்க வீடியோ ஹாய் சொல்லு. இப்போ சரி, சின்னதாவே பிடிச்சு தரேன். இந்தா இப்ப புடி. பாருங்க, விரால் மீனை வந்து இப்போ ரித்திக்கு கையில பிடிக்கிறான். அப்படியே புடி, அப்படியே புடி. புடி புடி. இங்க வா. எல்லா மீனையும் எடுத்து கீழே போட்டு. மீனாவது கீழாவது. சரி, மீன் எடுத்து குண்டான்லயே போட்டுடுறா. ஏய், வாழை பிடிக்க கூடாதுடா. வால் பிடிக்க தலையை பிடிச்சி போடணும். தலையை பிடிச்சி போடு. வாழை பிடிப்பாங்க. விடு விடு விடு, நவரு நவரு. அப்படிதான் பிடிச்சி. வாழை பிடிக்காதடா. தலையை பிடிச்சு போடணும். அது அதை போடு. தலையை பிடி. தலையை மட்டும் பிடி. தலையை பிடி, மேல போ. அது கடிக்காத ரித்திக்கு. தாத்தா கிட்ட தள்ளிட்டு போ. தாத்தா எடுத்து இன்னும் தள்ளு. அங்க பேர் எப்படி பிடிக்கிற? போட்டுட்டு போட்டுருப்பா. சரி, யாரு கட் பண்றது? கை கழுவு. மீன் தண்ணியெல்லாம் மாற்றிட்டு திரும்ப எல்லா மீனையும் பார்த்தீங்கன்னா பிடிச்சி போட்டாச்சு. இதை இப்போ வாஷ் பண்ண போகிறாங்க. இதை வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ஒர்க் இருக்குது. என்ன ஒர்க்? நான் சொல்கிறேன். இதுதான் எங்களுடைய மாட்டுக்கோட்டா. மழை பெஞ்சா இதில் ரொம்ப நடக்க முடியாமல் நசன்ட்டு இருக்கு. 2 யூனிட் மண், 2 யூனிட் ஜல்லி வந்தாச்சு, 25 மூட்டை சிமெண்ட் வந்தாச்சு. நாளைக்கு காலையில் அந்த கலவை கலப்போம்ல மிஷினு, காங்கிரீட் போடுற மிஷின், அதை வர வச்சு 10 ஆட்கள் வராங்க. வெறுன்னு இதை அப்படியே தார் ரோடு மாதிரி போட. இப்போ அந்த இடத்துல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த வரைக்குமே கேன் இருக்கு பாருங்க, அதுல இருந்து நம்ம கிச்சன் வரைக்கும் அங்க தோட்டத்துலயும் அந்த சைடும். ஸோ ரொம்ப ஒரு கச்ச கச்சன்னு இருக்கு. அதனால இந்த முடிவு இப்போ எடுத்திருக்காங்க. முன்ன போட்டதுதான், போட்டதே எப்படி இருக்கு பாரு. முன்னாடி நீங்க டெம்பரரியா சிம்பிளா போட்டிருக்கீங்க. அதனால இப்ப திரும்ப கொஞ்சம் நல்லா போடலாம். ஒரு ஃபேனா சேதா ஹாய் சொல்லு. ஹாய். நேத்து எங்க வீட்டு புது வரவு எங்க அப்பாக்காக கசகசன்னு இருக்குமேன்ட்டு. எவ்வளவு அது? வாரண்டி 2450 ரூபா. போகுது 6 வருஷம் வாரண்டி. கிராம்ப்டன் ஹை ஸ்பீட் ஃபேன் ஒன்று மாட்டியாச்சு. ஸ்கூல் போல ஏன் லீவு? எல்லாருக்கும் ஸ்கூல், உங்களுக்கு மட்டும் ஏன் லீவ் விட்டாங்க? சத்யசைல போய் கேட்டு வாங்க ஊர்ல. ஆடி 18 இருக்கு, ஸ்வேதா ஸ்கூல்ல லீவ் விட்டுருக்காங்க. உங்க ஸ்கூல் ரொம்ப லக்கியான ஸ்கூல் போல. வெட்ட வேண்டியது பெண்டிங் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. வாட்சிங் திஸ். ஹாய். எங்க போயிட்டாரா? வேலைக்கு போய்ட்டு என்ன எல்லாம் எப்போ வந்தீங்களா? எல்லாம் இப்போ தாண்டா வந்தோம். தம்பி வேலைக்கு போயிட்டு வந்திருக்கான் பாருங்க. என்எல்சி எம்ப்ளாயா? என்எல்சில தூர் வர்றோம்னா ஊருக்குள்ள
ஃபுல்லாக அவங்க எங்கனாலும் எம்ப்ளாயி அவங்க என்னாலும் எம்ப்ளாயின்னு சீனை போட்டுட்டு இருக்கிறது அங்கே எங்களுக்கு தான் தெரியும் வேலை என்ன வேலைன்னு. என்ன அறுக்குற? நாங்கள் நான் ஏறட்டா? பழம் போல பையில் இரு, நான் மரத்தில் ஏறுறேன் இருங்க. பை இங்கே பாருங்க, சூப்பர் பழம். பை கொடுத்தனுப்பு அது அதுன்னா அடிப்படை பழுக்க வச்சுக்கலாம். ஒரு அணில் கடிச்ச பழம். எங்கள் வீட்டு மாம்பழம் பார்த்தீங்களா, அணில் கடிச்ச பழம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க. இதில் இப்போ வாங்கு போட்டு அறுத்துருக்குறாங்க அக்கா. நல்லா இருக்கா? ஆக்சுவலி இது ஒட்டுக்காவும் இல்லை நீலக்காவும் இல்லை, இது என்ன ரகன்னு எனக்கு தெரியல. ஆனால் நல்லா இருக்கு, ஸ்வீட்டா இனிப்பா செம்மையாக இருக்கு. குழம்புக்கும் சூப்பராக இருக்கும், பழம் சாப்பிட்டா அப்படி இருக்கு. இங்கே பாருங்க, தண்ணி சேர்த்து வேறு தண்ணி மட்டும் ஃப்ரெஷ்ஷாக பறித்து சாப்பிட்றாங்க பாருங்க. ஆல்ரெடி நிறையா சாப்பிட்ருக்கேன், நல்ல டேஸ்ட். ஆனால் ஸோ பாருங்கள், ஜல்லி அது எம்சாண்டா? ஆமாம், ஜல்லி எம்சாண்ட்லாம் வந்திருக்குங்க தர போடுறதுக்காக. இப்போ சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த ஜல்லிலாம் சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ அங்கே ரோடு போகணுன்னு சொன்னோம்ல, பக்கத்தில் நாங்கள் நடக்கிறதுக்கு, அம்மா நடந்து போகிறதுக்கு மழை டைமில், அதுக்கு வந்து இது ஒரு 30 கல், இது 2 மூட்டை சிப்சம், இது வந்து முக்கா ஜல்லி 2 யூனிட்டு, அது வந்து எம்சாண்டு 2 யூனிட்டு. ஸோ எவ்வளோ யூனிட்டு? யூனிட் வந்து 5,200, அது வந்து 5,400 சம்திங். சிமெண்ட் எங்கே இருக்கு? சிமெண்ட் வந்து மழை கிழமை வந்துருமேன்னு சொல்லிட்டு இங்கே அடிக்க வச்சிருக்கோம். 25 மூட்டை அல்ட்ராடெக். அல்ட்ராடெக்காம் நைட்டாக ஓப்பன் பண்ணி பாரு. ஃபுல்லாக இருக்கு, கவர் பண்ணியாச்சு. எத்தனை மூட்டை? 25 மூட்டை. இங்கே அல்ட்ராடெக் சிமெண்ட் இருக்கு. நேற்று ஸ்பாட்ல ஈவினிங் 1/2 hour 1 hourக்குள்ள வர வச்சு முடிச்சிட்டோம். எல்லாம் சேர்த்து ஒரு 32,000 சம்திங் வந்துருச்சு. இப்போ அது ஒர்க்கு நடக்கிறதுக்கு ஒரு 20 சம்திங் வரும். மொத்தம் எவ்வளோ வரும்? 50 சம்திங். 50,000 கன்ஃபார்ம். நேற்று வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு, நேற்று சாயந்தரமாக தான் இந்த இடம் பிடியாச்சு. அம்மா வீட்டில் மதியம் லஞ்ச் பாருங்க, மட்டன் குழம்பு. ஸோ இப்போ மட்டன் குழம்பு தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ரித்திக் இங்கே சாப்பிட்டுட்டு இருக்கான். ரித்திக் என்ன சாப்பிட்டுட்டு இருக்க? கறி குழம்பு சாப்பிட்டுட்டு இருக்கியா? ஸோ இன்னைக்கு மட்டன் குழம்பு, ரைஸு. பாருங்க, வீட்டுக்கு போகிறதுக்காக அம்மா மாங்காய்லாம் அறுத்து அதை அப்படியே டிக்கியில் போட்டுச்சு. ஸோ பாதி வந்து பழுக்க வைக்க சொல்லியிருக்கிறாங்க, கொஞ்சம் வந்து சாம்பார் வைக்கிறதுக்கு சொன்னாங்க. நம்ம மரத்தில் ஃப்ரெஷ்ஷாக பறித்து அப்படியே டிக்கிலே போட்டாச்சு. வேணாம் போதும். வேணாம். ஆல்ரெடி நிறையா பறிச்சிருக்கு அந்த இடமா. ஓகே, நான் வீட்டுக்கு கிளம்பிட்டேன். பை ஃப்ரெண்ட்ஸ். இப்போது பசங்க வந்து ஒரு 4:30 வந்துடுவாங்க. நான் இப்போ 3 மணிக்கு கிளம்புறேன். அந்த சைடு ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டோம். இப்போது தர போடுறதுக்காக க்ளீன் பண்ணியாச்சு. இது என்னைக்கு வேலை ஆரம்பிக்கிறாங்க? நாளைக்கு 4 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக வேலை நடக்கும்போது நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். கேக்கு பர்த்டே, ஸோ கேக் வாங்கிட்டு வந்திருக்கு. தம்பி ஸ்கூல்லேருந்து வந்த உடனே நீயும் இருந்து வெட்டலான்னு தான் பார்த்தோம், ஆனால் நீ பசங்க ஸ்கூல்லேருந்து வந்துடும், நான் கிளம்பணும். கேட்டு கொண்டு நான் பூட்டிட்டு வந்துட்டேன். நான் வீட்டுக்கு போனாதான் பிள்ளைங்க வெளியே நிற்கும், அதனால நீ சீக்கிரம் கிளம்புற. ஆனால் நான் அப்படி பண்ண முடியாது, 4:30 தான் தம்பி வருவான். அவன் வேற நினச்சிக்கிட்டே இருப்பான். சரி, வந்த உடனே அப்புறம் கஜா வரேன்ட்டு இருக்கான். ஸோ நாங்களாம் வச்சு அப்புறம் பாப்பாவுக்கு படைக்கணும். அதெல்லாம் படிச்சுட்டு அப்படியே கிளம்பலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இன்னைக்கு 18ஆம் பேர் அன்னைக்கு தான் என் தங்கச்சி பிறந்த நாள். காலையில் தானே? டைமிங் தெரில, அம்மா சொல்லுவாங்க. நான் 18ஆம் பேர் காலையில். ஆமாம், காலையில் தானே. இந்த எப்படி சொல்லுவாங்க, மல்லாட்டை பொட்டுக்கல்லை இதெல்லாம் வந்து பாவு காய்ச்சி நாங்கள் பிடிச்சிட்டு இருக்கும் போது வழி எடுத்தோம் பிறந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ மார்னிங் தான். ஆஹா, தங்கச்சி பிறந்து பர்த்டே வந்து நேரன்ட்டு, அதனால இன்னைக்கு ஸ்ரீயோடைய பர்த்டே. ஸோ ஒன்றும் இல்லை, இருந்தாலும் என் தங்கச்சாச்சு, அதனால பிள்ளைங்களுக்காக ஒரு கேக் வாங்கி வெட்டுறோம். நான் இருந்திருப்பேன், பசங்களுக்கு லீவுனா இருந்திருப்பேன். இப்போ டைம் கிடையாது, ஸோ கிளம்பிட்டேன். ஸோ தர போடுறது எல்லாமே நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. பாய்.